வணக்கம். மிளகாய் செடியில் இலைச்சுருட்டல் நோய் வராமல் இருக்கிறதுக்கும் பூக்கள் பிஞ்சுகள் உதிராமல் இருக்கிறதுக்கும் நம்ம கார்டனில் களை செடிகளாக முளைச்சிருக்கிற ஒரு செடியை வச்சு தான் நம்ம ஒரு பூச்சி விரட்டி தயாரிக்க போகிறோம். வாங்க அது எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கார்டனில் தானாக முளைச்ச கீழாநெல்லி செடிகளை தான் பிடுங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இது நிறையவே முளைச்சிருக்குது. இப்போ இதை பொடிசாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பக்கெட் தண்ணியில் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். நிறைய நேரங்களில் வேப்பம் புண்ணாக்கு கிடைக்காது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த கீழாநெல்லி இலையை நம்ம பயன்படுத்திக்கலாம். இது பார்த்திங்கன்னா நேற்று காலையில் ஊற வச்சது. இன்றைக்கி காலையில் கை வச்சு இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டு வடிகட்டி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா வேப்பெண்ணெய் வேப்பம் புண்ணாக்கு இல்லாத சமயத்தில் இந்த செடியை தான் நான் கரைச்சி செடிகளுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ப்ரே பண்ணுவேன். இந்த கீழாநெல்லி செடியில் நிறைய கசப்புத்தன்மை இருக்கிறதுனால பூச்சி விரட்டியாகவும் செயல்படும், பயிரூக்கியாகவும் செயல்படும். இது தெளிக்கும் போது செடிகள் பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக இருக்கும். என்னோடய செடியை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நஞ்சில்லா உணவு உண்போம், நோயில்லா